நம்ம படுத்துருக்கோம். இப்படி படுத்துட்டு இப்படி திரும்பி கைகளை ஊனி ஒரு காலை முன்னாடி வச்சு இப்படி எந்திக்கலாம். அதே மாதிரி அடுத்த பக்கமும் இந்த மாதிரி இப்படி எந்திக்கிறது, படுத்து எந்திக்கிறதே வந்து கிட்டத்தட்ட 3 செகண்ட்ஸ் எந்திக்கணும். இப்ப படுத்துருக்கோம், எந்திக்கணும் 3 செகண்ட்ஸ் எந்திக்கணும். நீங்க ட்ரெஸ் பண்ணி பாருங்க. தரையில படுத்து தூங்கலாமா இல்லைன்னா பெட்ல படுத்து தூங்கலாமா? என்ன கேட்டா தரதான் பெஸ்ட். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து போதிய அளவு உடற்பயிற்சி செய்யறதில்லை, என்ன உடற்பயிற்சி செய்யறதில்லை. இப்ப நம்ம தரையில படுத்து எந்திரிச்சாதான் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து செல்ஃப் டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ முக்கியமா இந்த மாதிரி கையை ஊனி காலை ஊனி நம்ம வந்து கரெக்டா ஸ்குவாட் பண்ணிட்டு எந்திக்கிறது, இந்த மெக்கானிசம் நம்ம விட்டு போயிட்டே இருக்கு. இந்த முக்கியமான மூவ்மெண்ட்லாம் எதுக்கு சமம்னா நம்ம கண்ணு, காது, இந்த காது கேட்கறது, இந்த மாதிரி ஸ்பெஷல் சென்சஸ் ஈக்குவலான மூவ்மெண்ட் இதெல்லாம். இந்த மூவ்மெண்ட்லாம் நம்ம விட்டு போல பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை. ஸோ அதனால இந்த தரையில படுத்து எந்திக்கிறது வந்து சிரமமா இருக்கு அப்படின்னு பெட்டுக்கு போயிடக்கூடாது. கீழே படுத்துட்டு இல்லைன்னா கீழே உட்கார்ந்துட்டு எந்திக்கிறப்போ எப்படி எந்திக்கணும்? ஒண்ணு இப்படி எந்திக்கணும், இல்ல இப்படி எந்திக்கணும். இது ரெண்டும் இல்லாம நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா எந்திக்கிறப்போ கைகளை வந்து முட்டியில வச்சு அழுத்தி இப்படி எந்திப்பாங்க. தரையில உட்கார்ந்து எந்திக்கிறது, சேர்ல உட்கார்ந்து எந்திக்கிறது, ஸ்டெப்ஸ்ல மேல ஏறும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் கையை கொண்டு வந்து இங்க தொடையில வச்சிருவாங்க, இல்லைன்னா மூட்ல வச்சிருவாங்க. இப்படி ப்ரெஷர் கொடுத்து தான் அவங்களால எந்திக்க முடியுது. அந்த அளவுக்கு வீக்னஸ் உள்ள உடம்புல இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி இப்படி எந்திப்பாங்க, இல்லைன்னா இப்படி எந்திப்பாங்க. ஸ்டெப்ஸ்ல ஏறுறப்போ எந்த காலை ஃப்ரண்ட்ல வைக்கிறாங்களோ அங்க கை இப்படி வச்சு ப்ரெஷர் கொடுத்து தான் மேலே ஏறுவாங்க. இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சின்ன வயசுல பேராலிசிஸ்லாம் வரும். அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. அவங்க வந்து இந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த கையை கொண்டு இப்படி வச்சு அவங்களால அப்படி தான் மேனேஜ் பண்ணி வாக் பண்ண முடியும். ஆனால் நல்ல கால்கள் இருந்துமே நிறைய பேர் சரியான அளவு உடற்பயிற்சி செய்யாமல் அந்த உடம்பை வந்து அப்படி கெடுத்து வச்சுருக்காங்க.